திருச்சிற்றம்பலம். அரண்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் இன்று ஒரு 3 செய்திகள் பார்ப்போம். முதல்ல விநாயகப் பெருமானின் தோற்றத்தை பற்றி பார்ப்போம். விநாயகப் பெருமான் விலங்கு, மனிதன், பூதம், தேவர் ஆகிய 4 மொத்த உருவமாக விளங்குகின்றார். யானைத்தலை, காது, தும்பிக்கை விலங்கின் அமைப்பு, முகம், புருவ வடிவம் மனித அமைப்பு, பேழை வயிறும் குட்டை கால்களும் பூதங்களின் அமைப்பு, 4 கைகள் தேவர்களின் அமைப்பு. இவ்வாறு தான் விநாயகப் பெருமான் நமக்கு அருள் புரிகின்றார். அடுத்து, காரியம் ஆகணும்னா கழுத காலில் கூட விழலாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதற்கு நம்ம கம்சனோட கதை. கம்சனோட தங்கச்சி தேவகி, அவருடைய கணவன் வசுதேவர். அவங்களுக்கு பிறக்கிற 8வது குழந்தையால் கம்சனுக்கு மரணம் ஏற்படும்னு ஒரு அசரீரி கேட்குது. உடனே என்ன செய்வார், தேவகியவே கொல்ல போவார். அப்போது வசுதேவர், நான் எங்களுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவும் தங்கச்சியை கொல்லாம விட்டு ஒரு சிறையில் அடைச்சிருவாங்க. இப்போது ஒவ்வொரு குழந்தை பிறக்கும்போதும் அந்த காவலர்களை கூட நம்பாமல் அந்த சிறைவாசலில் ஒரு கழுதையை கட்டி வச்சுருப்பானான். இந்த குழந்தை பிறந்து அழுகிற சத்தம் கிடச்சுன்னா உடனே இந்த கழுதை கத்துமா. உடனே கம்சன் அந்த குழந்தையை கொன்றுவானான். இப்படியே 7 குழந்தைகள் பிறக்கும்போது அந்த கழுதை கத்தி கத்தி அதை காண்பிச்சு கொடுத்துருக்கு. இப்போது அவன் எல்லாத்தையும் குழந்தைகளெல்லாம் கொண்டுட்டான். இப்போது 8வது குழந்தை பிறக்கும்போதும் அந்த கழுதையிட்ட உடனே வசுதேவர் போய் அது காலில் விழுந்து, நீ இந்த தடவை கத்தாத அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாராம். அது மாதிரி அந்த கழுதையும் கத்தலையாம். அதனால தான் கண்ணன் பிறந்து அந்த கம்சனை அழித்தானு. இதனால தான் காரியம் ஆகணும்னா கழுதை கூட காலை பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி சொல்கிறோம். அடுத்து, விற்கோளம் அப்படின்னு ஒரு தலத்தை பற்றி பார்ப்போம். அது ரொம்ப அதிசயமான திருத்தலம். இங்கே சென்னைக்குள்ள தான் இருக்குது. இது திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தலம். இறைவர் தீண்டா திருமேனி. மழை வருவதாக இருந்தால் மூலவர் திருமேனி வெண்மை நிறமும், போர் வருவதாக இருந்தால் செந்நிறமும் படருமாம். திரிபுரம் எரித்த இறைவர் இங்கே மூலவர். நம்முடைய தீவினைகளெல்லாம் எரித்து சாம்பலாக்கி விடுவார் இத்தலத்து இறைவன் என்று நாம் உணர வேண்டும். இந்த ஆலயத்திற்குரிய திருக்குளத்தில் தவளைகள் இல்லையாம். கொண்டு வந்து விட்டாலும் வெளியேறி விடுவான். இம்மூர்த்திக்கு கூவ மாற்றங்கரையில் உள்ள திருமஞ்சன மேடை என்ற இடத்திலிருந்து அன்றாடம் தண்ணீர் அபிஷேகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. வேறு இடத்து தண்ணீர் வந்தால் இறைவர் மீது சிற்றெரும்புகள் மொய்க்குமாம். அப்படிப்பட்ட அதிசயமான அந்த தலத்தை நாமும் சென்று வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். அதை நான் எடுத்துக்கிறேன்.